ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின் முகவுரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முகவுரையில் நமக்கு பேசிக்ஸாக என்னென்ன இருக்குது, அதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, முகவுரைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நமக்கு என்னெல்லாம் தெரியணும், அது முதல்ல எப்படி தோன்றுச்சு, முகவுரைன்றது எப்படி வந்துச்சு, அந்த வந்த வரலாறு என்ன, எப்படி வந்தது, யாரால் வரவழைக்கப்பட்டது, ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா டீட்டெயிலையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள், முகவுரை அப்படின்னா என்ன, முகவுரைனா என்ன. முதல்ல நம்ம சட்டத்தை இயற்றி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு புக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த புக்கில் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, டிஎன்பிசிக்கு நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறோம். நம்ம சோஷியல் புக்கை எடுத்துக்கோங்க. சோஷியல் புக்கில் நிறைய லெசன் இருக்குது. அந்த எல்லா லெசனுக்கும் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் என்ன செய்வாங்க, எந்தெந்த லெசன் எந்தெந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ எதுக்காக, எது எங்கெங்கே இருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நமக்கு ஈஸியாக அந்த பேஜை எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்காக அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை நமக்கு இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு குறிப்பாக நமக்கு அதை அறிமுகம் செய்கிறதுக்காக இயற்றப்பட்டது தான் இந்த முகவுரை அப்படின்ற ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பின் சாராம்சத்தை ஒரே பக்கத்தில் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அது நம்ம சட்டத்தை அறிமுகம் செய்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த முகவுரையானது எப்படி இருக்குன்றாங்க, நம்மளுடைய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த அரசியல் அமைப்புடைய சாராம்சம் என்னென்ன இருக்கோ அது அவ்வளோத்தையுமே ஒரே பக்கம், ஒரே பேஜ் தான். அந்த ஒரே பேஜில் முகவுரை ஒரே பேஜ் தான். அந்த ஒரே பேஜில் நம்ம என்னதை பார்த்த உடனே நம்மளுடைய அரசியல் அமைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி புரிகிற அளவுக்கு அந்த இதை என்ன செஞ்சுருக்காங்க, புரிந்து கொள்ள அளவுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இது நம்மளுடைய முகவுரை. அடுத்தது பாருங்கள், முகவுரையுடன் எழுதப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு. எல்லா நாடுகளுக்குமே அரசியல் அமைப்பானது இருக்குது இல்லையா. ஆனால் முகவுரையோட முதல்ல எந்த நாட்டில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் தான் எழுதப்பட்டிருக்கு. அமெரிக்க அரசியல் அமைப்பு தான் முதலில் முகவுரையுடன் எழுதப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை அமெரிக்க அரசியல் அமைப்பின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது. ஸோ அமெரிக்காவில் இருந்தது இல்லையா, முதல்ல அந்த முகவுரையோட அவங்க அரசியலமைப்பு எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த தாக்கத்தை வைத்து தான் நம்மளுடைய நாட்டிலும் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த முகவுரை அப்படின்ற அமைப்பு அந்த இது வந்திருக்கு. ஸோ அரசியலமைப்புடைய முகவுரை கொண்டு வரப்பட்டது எங்கிருந்து, அமெரிக்க அரசியலமைப்பின் தாக்கத்திலிருந்து தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்திய அரசியலமைப்பிற்கு ஒரு முகவுரை என்பது கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். அவர் தான் கொண்டு வந்திருப்பார் வேணும்னு சொல்லி. அது எப்படின்னு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு அவருடைய குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிவார் இல்லையா. அந்த 3 கூட்டம் நடக்கும், 3 கூட்டம் நடக்கும் நம்ம பார்த்தோம் டிசம்பரில். ஸோ அந்த 3வது கூட்டத்தில் அவர் என்ன செய்வார், அவருக்கு தனது குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிவார். எத்தனாம் தேதி, டிசம்பர் 11, 1946 அவர் என்ன செய்வார், முன்மொழிவார். தன்னுடைய குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிவார். ஸோ அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஜனவரி 22, ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க, ஜனவரி 22, 1947 அவருடைய குறிக்கோள் தீர்மானமானது என்ன செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பிற்கு முகவுரை அப்படின்றது கட்டாயமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது யாரால தான், ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு மூல காரணமே. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், நம்மளுடைய முகவுரை அப்படின்ற அந்த முதல் இது இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்புடைய முதல் பக்கம், அந்த முகவுரையானது எப்படி தொடங்குது அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது. எப்படி தொடங்குது, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது. இந்த முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பாருங்கள், 1949 நவம்பர் 26 என்ன செஞ்சுருக்காங்க, முகவுரையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்தது முகவுரையில் நீதி அப்படின்ற சொல் ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது. 1917 ஆண்டு ரஷ்ய புரட்சியிலேருந்து தான் இந்த நீதி அப்படின்ற சொல் முகவுரையில் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3 வார்த்தைகளும் பிரெஞ்சு புரட்சி 1789 எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள், இப்போ இதில் உள்ள வழக்குகள், இதில் அந்த முகவுரை தொடர்பான வழக்குகள் என்னென்ன, முக்கியமான வழக்குகள் என்ன, அது எந்த ஆண்டு அந்த வழக்கானது போடப்பட்டது, அதில் அந்த வழக்கு ரிலேட்டடாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன அதுன்றது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1960 முதல் வழக்கு பாருங்கள், முக்கியமான வழக்கு, பெரும்பாரி யூனியனுடைய வழக்கு. அது உங்கள் வழக்குக்கு நம்ம உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு என்ன அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
முகவுரை வந்து அரசியல் அமைப்புடைய பகுதி கிடையாது. பகுதினா என்னது? பார்ட்ஸில் வந்து வராது. முகவுரைன்றது தனி. முகவுரையை என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த தீர்ப்பு? உச்சநீதிமன்ற தீர்ப்பு. யாருடைய வழக்குக்கு? பெருவாரி யூனியனுடைய வழக்கு 1960. அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கேசவனந்த பாரதி வழக்கு 1973. அதுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவாக இருந்திருக்கு பாருங்கள். முகவுரை அரசியலமைப்பின் பகுதி, அதுவும் ஒரு பகுதி. முகவுரை அடிப்படை கட்டமைப்பு திருத்தலாம். ஆனால் எப்படி திருத்தணுமா? அதோடைய அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் நம்ம என்ன செய்யணுமா? திருத்தணும் முகவுரையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வழக்கில்? கேசவானந்த பாரதியுடைய வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள், எல்ஐசி வழக்கு 1995. அதுக்கு என்ன தீர்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள் உச்சநீதிமன்றத்தில். முகவுரையானது அரசியல் அமைப்புடைய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பகுதி. என்ன பகுதின்னு சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்புடைய சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பட்ட பகுதி தான் எனது முகவுரை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வழக்குகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த வருடம் அதுக்கான தீர்ப்பு என்னன்றதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த முகவுரையில் செய்யப்பட்ட திருத்தம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முகவுரையில் இது வரைக்கும் மொத்தமே ஒரே ஒரு தடவை தான் வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அது 1976 42வது சட்ட திருத்தத்தில் மினி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திரா காந்தி அப்போ பிரதமராக இருந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து 3 புதிய சொற்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? முகவுரையில் சேர்த்துருக்காங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் அந்த உரை திருத்தம். அடுத்தது பாருங்கள், முகவுரை பற்றிய புகழுரைகள். அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் இதில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முகவுரை பற்றிய ஒவ்வொருத்தருடைய புகழுரைகள் இருக்குது. ஸோ அது யார் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல பாருங்கள், இது நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். முகவுரை இந்திய அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யார் பாருங்கள்? எர்னஸ்ட் பர்க்னர். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, எர்னஸ்ட் அப்படின்றதுல பாருங்கள் நெஸ்ட் அப்படின்னு வருதா? NEST நெஸ்ட் வருதா? நெஸ்ட்டுனா என்னது? வலை. நெஸ்ட்டு திறக்கிறதுக்கு, ஒரு வலையை திறக்கிறதுக்கு நமக்கு திறவுகோல் வேணுமா? திறவுகோல்னால் என்னது? சாவி வேணுமா? சாவி தேவைப்படாது இல்லையா? நெஸ்ட்டை திறக்கிறதுக்கு, வலையை திறக்கிறதுக்கு இருக்குது. வலையை வேணால் அப்படியே நம்ம எடுத்துடலாம் கைட்டு. ஸோ அதுக்கு எதுக்கு சாவி? பூட்டை திறக்க தான் சாவி. அப்போ வலையை திறக்கிறதுக்கு சாவி தேவையில்லை. அப்போ திறவுகோல்னு வந்தால் யார்? நெஸ்ட்டு. அப்போ நெஸ்ட்டுன்னு எந்த பேர் வருது? எர்னஸ்ட் பர்க்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை NA பால்கிவாலா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அடையாள அட்டைன்னு வருது. இங்கே பால்கிவாலாவுடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாருங்கள் பால் அப்படின்னு வருதா? இப்போ நம்ம சில வீடுகளில் பாக்கெட் பால் வாங்குவாங்க, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இது பசும்பால் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும் பொழுது என்ன செய்வாங்க? ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அட்டை மாதிரி கொடுத்துட்டு நம்ம டெய்லி வாங்குறத அந்த ஒரு அட்டை மாதிரி பால் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? அதில் நம்ம எவ்வளோ வாங்குறோம் நோட் பண்ணிட்டு மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பால் வாங்குறதுக்கு அந்த மாதிரி கார்டு கொடுப்பாங்க. அப்போ பால் அப்படின்னு வந்தால் அடையாள அட்டை. அப்போ அடையாள அட்டைன்னா அடையாள அட்டை எது கொடுப்பாங்க? பால் வாங்குறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ NA பால்கிவாலா. அடுத்தது பாருங்கள், முகவுரை நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் சொன்னது யார்? KM முன்சி. இதில் ஜாதகம் வருதா? ஸோ ஜாதகம் அப்படின்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? வீடுகளில் திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ திருமணத்துக்கு முன்னாடி இது முன் வருதா? முன் வந்துடுது. அப்போ ஜாதகம் முன்னாடி பார்ப்பாங்க. எதுக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்ப்பாங்க. அப்போது ஜாதகம் வந்துட்டாலே முன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முன்னே எந்த பேர் வருது? KM முன்சி. அவ்வளோதான், முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி அடுத்தது பாருங்கள், முகவுரை நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது. யார் சொல்லியிருக்கா? சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீண்ட நாள் சிந்தனை கனவுன்னு வந்துட்டாலே நம்மளுடைய கனவை, நம்மளுடைய சிந்தனையெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் வேண்டுவோம்? எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது, நான் இப்படி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் எனக்கு என்னுடைய கனவை நிறைவேற்றி கொடுன்னு நம்ம வேண்டுவோம். சாமிகிட்ட தானே வேண்டுவோம். அப்போ என்னது? சிந்தனை கனவுன்னு வந்தாலே யார்? சாமி. அப்போ சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பின் பெருமதிப்பு வாய்ந்த பகுதி ஆன்மா, வழிகாட்டி, அணிகலன், முண்டுகோல். சொன்னது யார்? பார்கவா. ஸோ அதாவது இதில் இந்த ஒரு இதில் தான் பாருங்கள் நிறைய வருது. அரசியலமைப்புடைய பெருமதிப்பு வாய்ந்த பகுதி 1 பாயிண்ட்டு, ஆன்மா, வழிகாட்டி 2வது, 3வது, அடுத்தது அணிகலன் 4, 5 பாயிண்ட் வருது இல்லையா? 5 பாயிண்ட்டு பார்க்கணும். நிறைய பாயிண்ட் இருக்குது. இதில் நிறைய பாயிண்ட் இருக்கிறத நம்ம தெளிவாக படிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? தெளிவாக பார்க்கணும் அப்படிம்போம். அப்போ 5 பாயிண்ட் வருது, நிறைய பாயிண்ட் வந்து அதை தெளிவாக பார்க்கணும். அப்போ பார்னு வரணும். நிறைய பாயிண்ட் இதில் 5 பாயிண்ட் வந்துட்டு அப்போ என்னது? அப்போ பார்கவா அப்படின்னு வச்சுக்கோங்க. அரசியல் அமைப்பு அடுத்தது பாருங்கள், அமெரிக்க அரசியல் அமைப்பு போன்று அமைந்துள்ளது. அதைவிட சிறப்பானது அரசியலமைப்பின் உயிர் நாடி.
அப்போது இந்த உயிர்நாடின்ற வார்த்தை வந்துட்டாலே நம்மளோட உயிர்நாடி எல்லாருக்குமே என்னது நம்மளுடைய இதயம் தான் இல்லையா. அப்போ இதயத்துள்ளா இதயம் அவர் பேரில் இதயம் வந்துட்டு இல்லையா. அப்போ உயிர்நாடின்னு வந்துட்டாலே என்னது இதயம். அப்போ இதயத்துள்ளா அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், வழக்குகளின் சொர்க்கம். ஏவி டைசி கூறியது யார்? ஏவி டைசி. அப்போ இதை எப்படி ஞாபகம் பாருங்கள், வழக்குகள் இப்போ கோர்ட்டில் உள்ள வழக்குகளெல்லாம் என்ன செய்வாங்களாம், டைரி போட்டு எழுதி வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம். என்ன செய்வாங்க, டைரி போட்டு எழுதி வைப்பாங்க. அப்போ டைரி இது ரைமிங்காக இருந்தால் டைரி டைசி அப்படின்னு வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ வழக்குன்னு வந்துட்டாலே வழக்கை டைரியில் போட்டு டைரி போட்டு என்ன செய்வாங்க, எல்லாம் எழுதி வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ டைரி டைசி ரைமிங்காக வருது, அதை வச்சு என்ன செஞ்சிடலாம், டைசின்னு போட்டுடலாம். இதுதான் முகவுரை பற்றிய நமக்கு முக்கியமான நோட்ஸு. ஸோ அவ்வளோத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.